வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டியூஷன் மேக்ஸ். நான் அப்துல். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டரான உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய 8th சம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த சம் எவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 30 செகண்ட் சேலஞ்ச் வந்து நீங்க பார்த்தோம். 30 செகண்ட் சேலஞ்ச் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க 30 செகண்ட்ஸ்க்குள்ள எனக்கு கமெண்ட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா ஆன்சர்னு டைப் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சரை வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 மைனஸ் பண்ணி 10 ஆட் பண்ணி 3 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? அதுதான் உங்களுக்கான கொஸ்டின். இதுக்கான ஆன்சரை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம பயிற்சி சம் எவ்வளவு ஈஸியா போட போறோம்ன்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். Do some maths. ஒரு சம் போடணும்னா முதல் கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். அது எவ்வளவு பெரிய கொஸ்டினா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஷார்ட்டான கொஸ்டினா இருந்தாலும் சரி, கொஸ்டினை முதல் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கான ஆன்சரே வந்து நம்ம வந்து போட முடியும். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, f of x 3 minus 2x இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிவன்னா இன்ஃபர்மேஷன். நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னது? f of 3 minus 2x. இதுல இருந்து நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா, f of x square is equivalent to f of x whole square. இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் இந்த கொஸ்டின்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொஸ்டினை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த f of x ஸ்கொயர் இதை தனியா நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் f of x ஹோல் ஸ்கொயர் இதை வந்து கால்குலேட் பண்ணி வச்சு இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி இதுல இருந்து எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். பாப்போமா எப்படி இந்த கொஸ்டினை போட போறோம்னு? ஃபர்ஸ்ட் f of x ஸ்கொயர் என்னன்னு பார்ப்போம். f of x ஸ்கொயர் இதை எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும்? ரொம்ப யோசிக்காதீங்க, வெரி சிம்பிள். இங்க f of xன்றது என்னது? 3 minus 2x இருக்கா? இந்த x இருக்கிற இடத்துல நம்ம என்ன நம்பர் நம்ம கொடுக்குறோமோ அதே இது சீக்குவலன்ட்டுக்கு அந்த பக்கமும் x இருக்கிற இடத்துல அதை அப்படியே கொடுத்துடணும். x இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? x ஸ்கொயர் இருக்கா? அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 அப்படியே போட்டுக்கோங்க, மைனஸ் இந்த 2 அப்படியே போட்டுக்கோங்க. இங்க x இருக்கிற இடத்துல x ஸ்கொயர் இருக்கா? அதே மாதிரி இங்கேயும் x ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப f of x ஹோல் ஸ்கொயர் பார்ப்போம். f of x ஹோல் ஸ்கொயர்னா f of x ன்றது என்னது? இந்த வேல்யூ தானே, அப்படியே போடுங்க. இந்த வேல்யூ போட்டாச்சா? எக்ஸ்ட்ரா என்ன வருது? ஹோல் ஸ்கொயர் வருது. அது அப்படியே போட்டுக்கோங்க. என்ன ஃபார்முலா டைப்ல இருக்குன்னு பாருங்க. இது பார்த்தா எந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? a ஸ்கொயர் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா டைப்ல இருக்கா? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும். a இருக்கிற இடத்துல 3 இருக்கா? அப்ப 3 ஸ்கொயர் பிளஸ் b இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 2x. அப்ப b ஸ்கொயர் மைனஸ் 2a என்ன? 3, b ன்றது 2x. இப்படிதான் இது வரும். இதுல வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 3 3s are 9, 2 2s are 4, x ஸ்கொயர் வரும். ஏன்னா x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 3 2 2 3s are 6, 6 2s are 12. ஓகேவா? மைனஸ் 12x வரும். ஓகேவா? இதுதான் f of x ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ. இப்ப இதுல வந்து நம்ம இத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். f of x ஸ்கொயர் அப்புறம் f of x த ஹோல் ஸ்கொயர் இத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். f of x ஓட வேல்யூ என்ன? 3 minus 2x ஸ்கொயர். ஓகேவா? அப்புறம் f of x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 9 plus 4x ஸ்கொயர் மைனஸ் 12x. இப்ப இதுல வந்து இது இருக்கிறத அப்படியே ரைட் சைட்ல கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இதுக்கான எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லெஃப்ட் சைட்ல இருக்கிற 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 3 மாறும். முதல்ல நம்ம இந்த வேல்யூ அப்படியே எழுதிடுவோம். 9 plus 4x square
அப்புறம் -12x இந்த +3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -3 -2x² இந்த பக்கம் தான் +2x². ஓகேவா? இப்ப பாருங்க, இதுல இருந்து தான் நம்ம x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இங்க 9 இருக்கு, இங்க 3 இருக்கு, அதாவது -3 இருக்கு. 9ல 3 போச்சுன்னா 6. அப்புறம் இங்க ஒரு 4x² இருக்கு, இங்க ஒரு x² ஓட வேல்யூ இருக்கு, அதாவது 2x² இருக்கு. இது பிளஸ் தான், இது பிளஸ் தான். அப்ப தாராளமா ஆட் பண்ணலாம். ஓகேவா? பிளஸ் இங்கேயும் பிளஸ் தான் இருக்கு, அப்ப பிளஸ் சார்ஜ் போட்டுருங்க. 4x² 2x² ஆட் பண்ணா 6x² வரும். மீதி பேலன்ஸா இருக்கிறது என்ன இருக்கு? -12x. ஓகேவா? இப்ப இதுல எல்லாமே பாருங்க, 6 6 12 மூணுத்துலயுமே என்னது காமனா இருக்கு? 6 காமனா இருக்கு. அப்ப இத வந்து 6 ஆல ஓவரால் வந்து 6 ஆல டிவைட் பண்ணா, இது எல்லாத்தையுமே டோட்டலா 6 ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகும்னா, இது 6 ஆல டிவைட் பண்ணா என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். இது 1x² மாறிடும். இது 2 6 12 வருதுல, அப்ப -2x வரும். ஓவரால் இது எல்லாத்தையுமே 6 ஆல டிவைட் பண்ணா இப்படிதான் வரும். ஓகேவா? இப்ப இதுல இருந்து நம்ம x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ தான் ஃபர்ஸ்ட்ல வரும், அதுக்கப்புறம் தான் x² வரும், அதுக்கப்புறம் x வரும், அதுக்கப்புறம் இன்டிஜர் வரும். இங்க 1x இருக்கிறதுனால நம்ம x² அப்படியே போட்டுக்கலாம். -2x ஃபர்ஸ்ட் பாருங்க, x² வருது, அதுக்கப்புறம் x வருது, அதுக்கப்புறம் நம்பர் வருது. இப்ப இதுல இருந்து x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, இது வந்து இயற்கணித மெத்தட்ல இருக்கு. இது வந்து இதுல இருந்து நம்ம x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, இந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா 2x, இங்க 1 இருக்கு. இத வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, 1 காமனா எடுத்துக்கோங்க. இந்த 1 எந்த ரெண்டு நம்பரால மல்டிப்ளை பண்ணும் போது +1 வரணும், ஆட் பண்ணா இந்த -2 வரணும். மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும்? ரெண்டு நம்பரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 1ன்ற ஆன்சர் வரணும், ஆட் பண்ணா -2 வரணும். இந்த ரெண்டு நம்பர் என்னன்றதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி? -1 -1 இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணுங்க. 1 1s are 1, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் 1 வந்துடும். இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி பாருங்க, சேம் சார்ஜ், ரெண்டுமே ஒரே சார்ஜ். அப்ப என்ன பண்ணலாம்? தாராளமா ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி அதே சார்ஜ பண்ணணும். 1 ஆட் பண்ணா 2 வரும். இப்போ இதுல வந்து அப்படியே நம்ம டைரக்டா போட வேண்டியதான். இந்த ரெண்டு இதையுமே x - 1 போட வேண்டியதான். இதுல இருந்து x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா x ஓட வேல்யூ என்ன வரும்? x 1 x1. நம்ம கிட்ட என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க? x ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. அப்ப x ஓட வேல்யூ என்ன வருது? 1,1. இதுதான் இதுக்கான ஆன்சர். இவ்வளவுதான். இப்படிதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை கால்குலேட் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி எல்லா சம்ஸுமே ஈஸியா நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜா கன்வெர்ட் ஆகணும், உங்களுக்கு மெசேஜா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி அதுல ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்க. இந்த சம்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, உங்க ரிலேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணாலும் இது யூஸ் ஆகலாம். அதனால மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? இதுக்கான ஃபுல் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ எண்ட்ல கிடைக்கும். அடுத்த சம்ஸ் இதை விட எவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க போறோன்றத பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பை பை பை.